அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கலவரத்தை பண்ணிடணும்னு சொல்லி துடியாய் துடித்து கொண்டிருக்கிறார்கள் சங்கிகள். நேற்றுக்கு திருப்பரங்குன்றத்தில் மதக்கலவரத்தை உண்டாக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கானுங்க. ஆனால் நம்மளுடைய தமிழக அரசும் காவல்துறையும் சேர்ந்து அவங்களுடைய இந்த தீய எண்ணத்தை நிறைவேற்ற விடாமல் தடுத்திருக்கிறார்கள். முதலாவதாக நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்ம தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி வடநாட்டில எல்லாம் சங்கிகள் அவங்களுடைய அரசியலை வெற்றிகரமாக நிறுவி அங்கே அவங்களுடைய ஆட்சியை புரிந்து கொண்டிருக்கிறார்களோ, அதே மாதிரியே மதத்தை வைத்து அரசியல் பண்ணி இஸ்லாம் மதத்துக்கு எதிரான வெறுப்புணர்வை தூண்டி தமிழ்நாட்டிலையும் நம்ம ஆட்சியை பிடிக்கலாம்னு சொல்லி பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அதன் வெளிப்பாடாக தான் இந்த மாதிரி ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காங்க. நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு இன்சிடென்ட் பார்த்துருப்போம். இதே திருப்பரங்குன்றம் மலையில தான். திருப்பரங்குன்றம் மலையில் நவாஸ்கனி எம்பி அவர்கள் பிரியாணி சாப்பிட்டுட்டாங்க. அது மலையுடைய புனிதத்தன்மையை கெடுத்துருச்சு, அது இதுன்னு சொல்லிட்டு கலவரம் பண்ணுறதுக்கெல்லாம் பல வழிகளில் துடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே திருப்பரங்குன்றம் மலையில் மறுபடியும் கலவரம் பண்ண முயற்சி பண்ணுறானுங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு என்ன நடந்துச்சுன்னு. ஆனால் என்னென்னு தெரியாதவங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிக்கிறேன். கார்த்திகை தீப திருநாள் நேற்றுக்கு நடந்துச்சு, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை முன்னிட்டு எல்லா வருடமும் பார்த்தீங்கன்னா அந்த தீபம் ஏற்றுவாங்க. எங்க ஏற்றுவாங்க வழக்கமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல தான் தீபம் ஏற்றுவாங்க. இது வழக்கமா இருக்கக்கூடிய நடைமுறை தான், இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா இந்த தடவை பார்த்தீங்கன்னா அதே திருப்பரங்குன்றம் மலையில ஒரு சிக்கந்தர் தர்கான்னு சொல்லிட்டு ஒரு தர்கா இருக்கு. அந்த தர்காவுக்கு பக்கத்துல தீபம் ஏற்றணும்னு சொல்லி சங்கிகள் நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. நீதிமன்றத்தில் இதை விசாரித்த நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி.ஆர். சுவாமிநாதன். அவர் யாரு, அவர் எப்படியெல்லாம் தீர்ப்பு கொடுப்பார் அப்படின்றதெல்லாம் மக்கள் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான். அவர் தீர்ப்பு கொடுத்துருக்காப்புல. அவர் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு வீரர்களோட சேர்ந்து போய் அந்த தர்காவுக்கு பக்கத்தில் போய் தீபம் ஏற்றணும்னு சொல்லி அவர் தீர்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த வழக்கை தொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்ற மக்களோ நார்மலான பக்தர்களோ கிடையாது, சங்கிகள். நல்லா கேட்டுக்கோங்க, சங்கிகள். திருப்பரங்குன்றம் ஊர் மக்களுக்கும் நார்மலான பக்தர்களுக்கும் பார்த்தீங்கன்னா வழக்கமாக தீபம் ஏற்றக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, அங்கே ஏற்றுறதே போதுமானதாக தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சங்கிகள் அந்த தர்காவுக்கு முன்னாடி தான் ஏற்றணும்னு சொல்லி வேணும்னே வம்படியாக போய் வழக்கு போட்டு அதுக்கு தீர்ப்பும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை நம்மளுடைய தமிழக அரசும் காவல்துறையும் அனுமதிக்கலை. அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு சாயந்தரம் அவசரமாக தீபத்தை அந்த தர்காவுக்கு பக்கத்தில் ஏற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு வேற பிறப்பிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த சங்கிகள் அந்த தர்கா பக்கத்தில் போய் அந்த தீபத்தை ஏற்ற முயற்சி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சும்மா இருந்திருக்க மாட்டாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக தர்காவை தாக்குறது இல்லைனா ஏதாவது பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நேற்றுக்கு ஒரு பெரிய மதக்கலவரம் மதுரையில் நிகழ்ந்திருக்கும். இப்போவே பார்த்தீங்கன்னா இவனுங்களுக்கு காவல்துறை அனுமதிக்கலைன்னு சொல்லிட்டு காவல்துறையை சேர்ந்தவங்களுடைய மண்டையெல்லாம் உடைச்சிருக்காங்க. ஒரு பெண் காவலருடைய சட்டையை கிழிச்சிருக்கானுங்க, ஒரு ஆண் காவலருடைய தலையை உடைச்சிருக்கானுங்க, மூக்கை உடைச்சிருக்கானுங்க. இந்த மாதிரிலாம் பல சம்பவங்களும் நேற்றுக்கு பண்ணியிருக்கானுங்க. ஆனால் நேற்றுக்கு மட்டும் இவனுங்க அந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு மேலே போயிருந்தானுங்க, தர்கா பக்கத்தில் போயிருந்தானுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நேற்றுக்கு எத்தனை உயிர் பலி ஆயிருக்கும் அப்படின்றது தெரியாது. இந்த மாதிரி தான் மதத்தை வச்சு அரசியல் பண்ணி தான் அயோத்தியில் இவங்களுடைய அரசியலை செஞ்சாங்க. அதே மாதிரியே இப்போ தமிழ்நாட்டிலையும் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சி மட்டும் இப்போ ஆட்சியில் இல்லை அப்படின்னா இந்நேரத்துக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்றதே நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். எடப்பாடி பழனிசாமியார் என்ன செஞ்சிருப்பாரு, ஆட்சியில் இருந்திருந்தாருன்னா இதை எதிர்த்திருப்பாரு, இதை இப்படி தடுத்திருப்பாரு, வாய்ப்பே இல்லை. இப்போ நிறைய சங்கிகள் கதற ஆரம்பிச்சிட்டானுங்க, திமுகவுடைய ஆட்சி கலைக்கப்பட வேண்டும், சீக்கிரமாக கலைச்சி விடுங்க, இது மக்கள் விரோத ஆட்சி, இந்துக்களுக்கு விரோதமான ஆட்சி அப்படின்லாம் சங்கிகள் கதறிக்கிட்டு இருக்கானுங்க. சங்கிங்களை இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி கதற விடுறதுல திமுக தான் ஸ்பெஷலிஸ்டே. தமிழ்நாட்டில் என்னத்தை பண்ண நினைச்சாலும் அவனுங்களால ஒரு ஆணியை கூட கொடுக்க முடியாது திமுக இருக்கும் வரை. இந்த சம்பவத்தை கண்டிச்சு அதிமுக, தாவேகா, நாம் தமிழர் யாருமே எதுவுமே பேசலைங்க. நாங்கள்லாம் தமிழ்நாட்டில் பெரிய கட்சி, நாங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய இந்த நபர்கள்லாம் சங்கிங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசலை. கொள்கை எதிரி பாஜகலாம் விஜய் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காரு, கொள்கை எதிரி கலவரம் பண்ணுறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கான். அதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசலை. கொள்கை எதிரியை எதிர்த்து பேசியிருக்கணுமா இல்லையா? யோ, கொள்கை எதிரி கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்காயா, எப்போதாயா பேசுவ நீ?
எப்போ இதை எதிர்த்து பேசுவ? திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளையும் தவிர வேற யாருமே பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை கண்டிக்கவும் இல்லை, இதுக்கு எதிரான அரசியலை யாருமே முன்னெடுக்கவும் இல்லை. இந்த ஆட்சி கவிழ்க்கப்படுறதெல்லாம் நினைச்சு பயந்துக்கிட்டு ஒதுங்குற கட்சி திமுக கிடையாது. இந்த மாதிரி பல சிச்சுவேஷன்ஸை திமுக ஏற்கனவே ஃபேஸ் பண்ணியிருக்கு. அதனால இந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷன்ஸையும் திமுக துணிவா எதிர்கொள்ளும். மக்கள் மனதை வென்ற தலைவன் யார் அப்படின்னு கேட்டால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். மக்களுடைய மனதை வென்ற கட்சி எது அப்படின்னு பார்த்தா திமுக தான். இந்த மாதிரி சங்கிகள்லாம் இந்த மாதிரி வழக்கு தொடர்ந்துருக்கானுங்க, இந்த மாதிரி கேஸ் நடந்துட்டு இருக்கு, நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் தெரிஞ்சதுமே காவல்துறையை அங்கே இறக்கி விட்டு உடனடியாக வந்து அந்த சங்கிகளை மேலே ஏற விடாமல் தடுத்தாங்க பாருங்க. அப்படி தடுக்கலை அப்படின்னு சொன்னால் இந்நேரத்துக்கு எத்தனை உயிர் பலி நடந்திருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. இதற்காக தான் நம்ம திமுகவை முழு மனதோடு ஆதரிக்கிறோம். இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சங்கிகள்லாம் கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டானுங்க. எப்படி குறைஞ்ச சதவீதத்தில் தான் முஸ்லீம்கள் இருக்காங்க. அந்த குறைஞ்ச சதவீத முஸ்லீம்களுக்காக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களை திமுக பகைச்சிக்குது. இதோடைய விளைவை வந்து 2026 தேர்தலில் திமுக சந்திக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான இந்துக்கள், சங்கிகள் இல்லாமல் உண்மையான இந்துக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு திமுக என்ன செய்யுது, திமுக நியாயத்தின் பக்கம் நிற்குது அப்படின்றது உண்மையான இந்துக்களுக்கு புரியும். நம்ம தமிழ்நாடு மத நல்லிலக்கணத்துக்கு பேர் போன ஒரு ஊர். அதுலேயும் மதுரை மாதிரி ஊர்கள்ல எல்லாம் இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வாழக்கூடிய ஒரு ஊர். இந்த மண்ணில் வந்துட்டு மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறது, மத வெறுப்பு அரசியல் பண்ணுறதெல்லாம் இங்கே வந்து பண்ணணும்னு நினச்சா தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம யாரையுமே வெறுப்பு உணர்வோடு பார்க்காம, வெறுப்பான கண்ணோட்டத்தோட பார்க்காம எல்லாரையுமே நம்மளில் ஒருத்தராட்டு தான் நம்ம வந்து பார்க்கணும் மக்களே. யாருமே இந்த பாஜக, இந்த RSS சங் பரிவார் கும்பலுடைய இந்த தீய எண்ணம் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து விலை போயிடாதீங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. 1% கூட அவங்களுடைய எண்ணத்துக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. இந்துக்களா இருக்கீங்கன்னு சொன்னால் இஸ்லாமியர்களை வந்து நீங்கள் வந்து பகையோட பார்க்கணும், அவங்களையெல்லாம் பகைச்சிக்கணும் இந்துக்கள் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த எண்ணத்துக்கு ஒருபோதும் நம்ம வந்து திணி போடவே கூடாது. இன்னும் பயங்கர ஒற்றுமையாக தான் இருக்கணும். தமிழ்நாடு எப்படிப்பட்ட ஊர் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு சின்ன காணொளி போடுறேன், பார்த்துக்கோங்க. இதுதான் தமிழ்நாடு, புரியுதுங்களா? இதுதான் தமிழ்நாடு. இந்து கோயில் ஏதாவது ஒரு பண்டிகை, ஏதாவது ஒரு விசேஷம்னு சொன்னால் முஸ்லீம்கள் போவாங்க. முஸ்லீம்களுடைய மசூதியில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் இந்துக்கள் போவாங்க. இந்துக்கள் வந்து ஏதாவது தரிசனம் பண்ணுறதுக்கு நடந்து போகிறாங்க, ஏதாவது ஒரு விசேஷமாக வந்து போயிட்டு இருக்காங்க, தேர் இழுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் முஸ்லீம்ஸ் வந்துட்டு அங்கே ஜூஸ் பரிமாறுவாங்க. இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் வந்துட்டு நம்ம கண்கூடாக பார்த்துருப்போம். இது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியம். நம்ம மீண்டும் மீண்டும் மார்த்தட்டி பெருமையாக எதுக்காக சொல்கிறோம், இது தமிழ்நாடு. இந்த மண்ணில் எவனாவது வந்து நின்று ஒரு மதத்துக்கு எதிராகவோ, ஒரு மதத்தை வந்து வெறுக்கிற மாதிரியோ, அவனுடைய வன்மத்தை வந்து கக்கிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னால், அவனுடைய அரசியல் இங்கே வந்து பண்ணனான்னு சொன்னால் அது பலிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறது எதுக்காக பேசுகிறோம்? இதுக்காக தான் பேசுகிறோம். ஆகவே இந்த பாஜக, இந்த சங் பரிவார் கும்பல் பண்ணக்கூடிய இந்த சூழ்ச்சி வலையில் யாருமே மாட்டக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. நமக்கு இஸ்லாமிய நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க கூட எல்லாம் இன்னும் அதிகமாக நம்ம நட்பு பாராட்டணும். யாரையுமே நம்ம வந்து ஒரு வெறுப்புணர்வோட எதற்காகவுமே பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அவங்களுடைய வழிபாடு, அவங்களுடைய உரிமை, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு பிடிச்சதை பண்ணுவோம், நமக்கு பிடிச்ச கடவுளை கும்பிடுவோம். இல்லை கடவுளை கும்பிட்றதுக்கு விருப்பம் இல்லையா, எனக்கு கடவுளை கும்பிட விருப்பம் இல்லை. ஆனால் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 மதத்துக்குள்ளே வந்து பிரச்சனை வரக்கூடாது, 2 மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய 2 நண்பர்கள் வந்து பிரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ புரியுதுங்களா? இதுதான் தமிழ்நாடு. இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காவல்துறை அதிகாரி இந்த சங்கிகள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க, கோர்ட் ஆர்டர் இருக்கு, இவங்களை உள்ள விடணும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு காவல்துறை அதிகாரி என்ன சொல்றாரு தெரியுமா? we are not allowing, நாங்கள் உங்களை உள்ள விடுறதா இல்லை, we will face the consequences அப்படின்னு சொல்றாரு. நாங்கள் என்ன வந்தாலும், இதனால என்ன பின்விளைவுகள் வந்தாலும் அதை நாங்கள் சந்திச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக கெத்தாக சொல்றாரு. அந்த காவல்துறை அதிகாரிக்கு என்னுடைய சல்யூட்டை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அந்த காணொலி லைட்டாக பார்ப்போம் வாங்க. தெரியும் லோக்கல் போலீஸ் ஸ்டாண்ட் இதுதான். அப்பீலுக்கு நாங்க போயிருக்கோம். அப்பீலுக்கு போங்க சார். ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு இப்போ AG ரவீந்திரன் சென்னையில மென்ஷன் பண்ணதுக்கு சீஃப் முடியாதுன்னு சொல்லிருக்காரு. கேட்டுக்கோங்க, அப்பீல் கேட்டுக்கோங்க. நீங்க கேளுங்க. நான் கேட்டோம். ரெஜிஸ்டர் கேட்டுங்க. நான் கேட்டுட்டேன். ரெஜிஸ்டர் கேட்டுட்டேன். கன்ஃபர்ம்ட் வித் தட் வித் சீஃப் we are not allowing. சார் இட்ஸ் ஹை கோர்ட் ஆர்டர். இந்த காவல்துறை அதிகாரி உச்சரிச்ச அந்த வார்த்தைகள் தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருமே மனசுல ஏத்திக்க வேண்டிய ஒரு வார்த்தை, வாயால சொல்ல வேண்டிய வார்த்தை, சமூக வலைத்தளங்கள்ல கருத்துக்களா பதிவிட வேண்டிய வார்த்தைகள்.
புரியுதுங்களா? we are not allowing, we will face the consequences. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே வந்து முழங்க வேண்டும். நேத்தைக்கு கலவரம் பண்ண துடிச்ச அந்த சங்கி பயல்களை எல்லாம் காவல்துறையினர் கைது பண்றாங்க. கைது பண்றப்போ ஒரிஜினல் திருப்பரங்குன்ற மக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் கைத்தட்டி விசில் அடிச்சு கொண்டாடுறாங்க. அந்த காணொலியை லைட்டா பாருங்களேன். இந்த சங்கிகள் மட்டும் இல்லைன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உறவுகள்லாம் இன்னுமே டைட் ஆகாது மக்களே, புரியுதுங்களா? இந்த சங்கிகள் தான் வந்து நம்மளை இன்னும் ட்ரிகர் பண்ணி விட்டு என்ன பண்றானுங்கன்னா, அவனுங்க என்ன நினைக்கிறானுங்கன்னா இங்க கலவரத்தை தூண்டணும்னு நினைக்கிறானுங்க. ஆனா நம்ம அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நம்ம எல்லாருமே இன்னுமே தான் ஒற்றுமையாகணும், புரியுதுங்களா? இந்துக்களா இருக்கீங்கன்னு சொன்னா உங்களை வந்து தூண்டி விட்டு இங்க பாருங்க இந்துக்கள் விரோதமா நடந்துகிட்டு இருக்கு இந்த அரசு, நம்மள ஒரு தீபம் கூட ஏத்த விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து போர்ட்ரே பண்ண பார்ப்பாங்க. அது நம்பக்கூடாது. அப்படி தூண்டி விட்டு உங்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக திருப்பி விட்டு உங்களையும் கலவரத்துக்குள்ள ஈடுபடுத்த பார்ப்பாங்க. இவனுங்களுடைய தூண்டுதலின் பேர்ல நீங்க யாராவது போய் மாட்டிக்கிட்டீங்க, அந்த கூட்டத்துக்குள்ள போய் சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உன்ன பின்ன கலவரம் அப்படின்லாம் ஏதாவது ஆச்சுன்னா உங்களுடைய குடும்பம் பாதிக்கப்படும், உங்களை சார்ந்தவங்க பாதிக்கப்படுவாங்க. நீங்களே இந்த சம்பவத்துல எல்லாம் ஒரு விக்டிமா தான் நீங்க வந்து பார்க்கப்படுவீர்கள். இங்க இந்த மாதிரி கலவரத்தினாலையும் அடிதடினாலையும் இங்க எதுவுமே சாதிக்க முடியாது. அன்பு தான் இங்க எல்லாமே. தமிழர்களுடைய குணமே இதுதான். நம்மளை எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயத்துல ஜாதி மதம்னு பிரிச்சாலும் இங்க அனைவரும் ஒண்ணுதான். நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். நமக்கு ஓடுறது ரத்தம் தான். நம்ம சதையை கிழிச்சா ரத்தம் தான் வரும். கும்பிடுற கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேற வேறையா இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒண்ணு அப்படின்றத நம்ம மனசுல வச்சுக்கணும். இந்த மாதிரி மத கலவரத்தை உண்டாக்கி அதுல அரசியல் லாபம் பார்க்கணும், அரசியல் ஆதாயம் தேடணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய இந்த பாஜக இந்த சங்கிகளோட எண்ணம் சுத்தமா நிறைவேறவே கூடாதுங்க. அப்படி அவங்களுடைய அரசியல் எண்ணங்கள் வந்து நிறைவேறுது அப்படின்னு சொன்னா வைங்களேன், நிறைய இன்னசென்ட்டான மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அது ரெண்டு சைட்லையுமே டேமேஜை தான் உண்டாகும். ஆகவே இந்த கலவரம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளேயே நம்மளாம் போகவே கூடாது. எக்காரணம் கொண்டும் ஒரு துளி கூட அவங்களுடைய எண்ணத்துக்கு நம்ம வந்து விதை போடவே கூடாதுங்க. ஒன்றும் பண்ண மாட்டாங்களா? ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா, காரில் எடுத்துன்னு போவாங்க. கலவர கபோதிகளா, எங்க வந்து யாருக்கிட்ட வாலாட்டுறீங்க சங்கி பயல்களா? அவனுங்க கத்திக்கிட்டு இருக்காங்க, இந்துக்களுடைய மனசை புண்படுத்துறாங்க, எங்களுக்கு உரிமை இல்லை, எங்களை வந்து அடக்குறாங்க ஒடுக்குறாங்க, தமிழ்நாடு அரசு காவல்துறையில எங்களை மிதிக்குது அப்படின்லாம் வந்து கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு இருந்தானுங்க. இவனுங்களை கைது பண்ணி கூட்டிட்டு போறப்போ திருப்பரங்குன்ற மக்கள்ல கை தட்டி விசிலடிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. யாருமே இவனுங்களை ஒரு ஆளா கூட மதிக்கல. உள்ளூர் மக்கள்லாம் இந்த வேலையை பார்க்கல, எல்லாம் வெளியே இருந்து வந்திருக்கானுங்க. இதே தான் போன வருஷமும் பண்ணானுங்க. கலவரம் பண்றதுக்காகவே வண்டி பிடிச்சி ஊரா இருந்து வந்திருக்கானுங்க. என்னதான் உருண்டு பெறட்டாலும் இவனுங்க வந்து கையா முய்யான்னு கச்சிக்கிட்டு போறது மட்டும்தான் நடக்கணும். அதை தாண்டி மக்கள் யாரும் இதுக்குள்ள ஈடுபடக்கூடாது. அவனுங்களை அடிக்க பாயறதுக்கோ இல்லை அவனுங்களை வந்து ஏதாவது செய்யணும்னு சொல்லி நினைச்சு ஏதாவது செஞ்சாக்க கண்டிப்பாக கலவரம் வெடிக்கும். இன்னொன்று, அவனுங்க ஏதாவது செய்யணும்னு சொல்லி நினைக்கிறானுங்க தெரியுமா, அவனுங்க செய்யணும்னு நினைக்கிறதையும் நம்ம வந்து விடக்கூடாது. ஆகமொத்தம் அவனுங்க செய்யணும்னு நினைக்கிறதையும் விடக்கூடாது, நம்ம என்ன செய்யணும்னு அவனுங்க எதிர்பார்க்குறானுங்களோ அந்த வலையிலையும் போய் நம்ம சிக்கக்கூடாது. சிக்கணும்னு சொன்னால் நம்மளுடைய அமைதி எல்லாமே பறிக்கப்படும், நம்மளுடைய நிம்மதி எல்லாமே நாசமாக போகும். இப்போ நம்ம நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில், ஒரு தொந்தரவு கிடையாது. இந்த மாதிரி மத பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, கலவரம், அது இதுன்னு ஒன்றுமே இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறோம். அவனுங்க வரானுங்களா, எங்கேயாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறானுங்களா, பண்ணட்டு ஏதாவது அவனுங்களே கத்திக்கிட்டு கூப்பாடு போட்டுக்கிட்டு போட்டு நம்ம யாருமே அதுக்குள்ளே போய் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, நம்ம போய் மாட்டிக்க கூடாது அவனுங்க விரிக்கிற வலையில். அவ்வளோதான் நான் கேட்டுக்குவேன். அவனுங்க மூஞ்சல கரிய பூசுகிற மாதிரி நம்ம எல்லாரும் இன்னுமே தான் நட்பு பாராட்டணும், இன்னுமே நம்ம ஒன்றா இருக்கணும். நமக்கு ஏதாவது நண்பர்கள் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க கூட இன்னுமே நம்ம வந்து இதெல்லாம் பார்த்து நம்ம ஃபன் பண்ணி சிரிக்கணும், புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் இருக்கணும் ஒரு சங்கி பயலுங்க கிறுக்கடுங்க அப்படின்ட்டு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட, நம்ம இஸ்லாமிய நண்பர்கள் இருப்பாங்க, கிறிஸ்தவ நண்பர்கள் இருப்பாங்க, எல்லாரும் கூட சேர்ந்து இந்த விஷயங்களை பேசி ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணி சிரிக்கணும். யாருமே வந்து வெறுப்புணர்வு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள ஒருத்தர்கிட்ட கூட கொஞ்சம் கூட தொற்றக்கூடாது. இந்த சங்கிகள் இதை எப்படி போர்ட்ரே பண்ண பார்க்குறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷமா திமுக அந்த மலையில் தீபம் ஏற்றவே விடவே இல்லை. இப்போ ஜிஆர் சாமிநாதன் தான் வந்துட்டு தீபம் ஏற்றவே வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு, இவ்வளோ நாள் ஏற்றவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இவனுங்க வந்து போர்ட்ரே பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. உண்மை என்ன அப்படின்றது மக்களுக்கு தெரியும், நம்ம இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது, அதனால சொல்கிறோம். அதுபோக இப்போ வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணுறானுங்க இல்லையா, இந்து மதம் வந்து எங்களுடைய மதத்தை வந்து புண்படுத்திட்டாங்க, எங்கள் மனசை புண்படுத்திட்டாங்க அப்படின்லாம்
இவனுங்களுக்கு இதே மதுரையில மெட்ரோ தர முடியாதுன்னு ஒன்றிய அரசு சொல்லிச்சு. அதுக்கு இவனுங்க மனசு ஏதாவது புண்பட்டுச்சா? கோயில்ல சில சாதி இந்துக்கள் வந்து உள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணாங்க. அதுக்கெல்லாம் இவங்களுடைய மனசு எங்கேயாவது புண்பட்டுச்சா? அப்பெல்லாம் இது மாதிரி தட்டி கேட்கறதுக்கு வந்தாங்களா? அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்றத எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போனப்போ இந்த இந்து முன்னணியை சேர்ந்தவங்க, இந்த சங்கிகள் கூட்டம், இவனுங்க யாராவது வந்து இல்லை என்ன பிரச்சனை, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம், எதுக்கு இதெல்லாம் வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பேசுனாங்களா? பேசலை. இந்த மாதிரி எது ஆக்சுவலாக வந்து முக்கியமோ, எதுக்காக போராடணுமோ, எதுக்காக குரல் கொடுக்கணுமோ அதுக்கெல்லாம் யாருமே வரல. ஆனால் பாருங்க, தீபம் ஏற்றணும் எங்க தர்கா பக்கத்தில் ஆண்டாண்டு காலமாக தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல ஏற்றியாச்சு. ஆனாலும் நாங்கள் அங்கே தான் போய் ஏற்றுவோம், தர்காவுக்கு முன்னாடி தான் ஏற்றுவோம்னு சொல்லி அடம் பிடிச்சி போய் இந்த பிரச்சனையை வந்து பண்ணணும்னு சொல்லி வேணும்னே பண்ணுறாங்க. இவங்களுக்கு பக்தி எல்லாம் கிடையாது, இவங்களுக்கு கலவரம் பண்ணணும், மக்களை பிரிக்கணும், இந்துக்கள் தனியாக முஸ்லீம்ஸ் தனியாக, முஸ்லீம்ஸை வந்து ஒடுக்கணும், அவங்களெல்லாம் வந்து அடித்து கொல்லணும், அவங்கள இருக்க விடக்கூடாது. அதுதான் இவங்களுடைய நோக்கம். இந்த சங் பரிவார் கும்பலால் இந்துக்களுடைய உரிமைகளே வந்து பறிக்கப்படுது. அந்த இந்துக்களுக்காக இவங்க வந்து குரல் கொடுக்காம இந்துக்களுடைய மனசை புண்படுத்தி இந்துக்களுக்காக நாங்கள் இருக்கோன்னு எதுக்கு பேசிக்கிறாங்க? பனையூர் பண்ணையார் திமுக சார்ந்த விஷயம் அப்படின்னு சொன்னால் இந்நேரத்துக்கு பெரிய அறிக்கை வந்திருக்கும், அது இதுன்னு அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த விவகாரத்தில் கப் சிப்புன்னு மூடிக்கிட்டு இருக்கானுங்க. ஓனர்களுக்கு எவ்வளோ விசுவாசமாக இருக்கானுங்க பாருங்க தாவேக்காரனுங்க. திமுக மட்டும்தான் பேசுவோம், பாஜக என்ன பண்ணும், இங்கே எத்தனை கொலை விழுந்தாலும் நாங்கள் பேச மாட்டாங்க, எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. கொள்கை எதிரின்னு சொன்னோமா அவ்வளோதான். கொள்கை என்னங்க கொள்கையெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க. நம்ம ஆட்சியை பிடிக்கணுங்க, நிர்வாகத்தை பற்றி மட்டும்தாங்க பேசணும், நிர்வாகம் ஊழல் அது இது அவ்வளோதாங்க பிரச்சனை. மற்றபடி நம்ம வந்து கொள்கையெல்லாம் எதுக்குங்க, இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, அரசியல் எதிரி தாங்க முக்கியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ தெரியுதுங்களா, கலவரம்னு ஒன்று நடக்குதுன்னா அது கொள்கையினால தான் நடக்குது. பாஜகவுடைய கொள்கை அப்படின்றது சனாதனம், பார்ப்பனியம், வர்ணாசிரமம், அவங்க ஒட்டுமொத்தமாக வலதுசாரி சித்தாந்தம் கொண்டவங்க. அப்போ அவங்களுடைய எண்ணத்தின் காரணமாக அவங்க அதை சரின்னு நினைக்கிறாங்க, அதை இங்கே தமிழ்நாட்டில் அதை நிறுவனம்னு நினைக்கிறாங்க, நிறுவி ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த ப்ராசஸில் கலவரம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஈடுபட பார்க்குறாங்க. அந்த இடத்துல எத்தனை பேர் சாவாங்கன்றது தெரியாது. இது எவ்வளோ பெரிய இஷ்யூ, இது எவ்வளோ பெரிய விஷயம். இதுக்கு தானே முதல்ல குரல் கொடுக்கணும், இதை தானே முதல்ல எதிர்த்து அரசியல் பண்ணணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எவனாவது வாயை திறக்கிறானா? எக்ஸப்ட் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை தவிர யாராவது வாயை திறக்கிறாங்களா பாருங்க? திறக்க மாட்டானுங்க. ஏன்னா அத்தனை பேரும் பாஜகவுடைய கைக்கூலிகள். திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் தான் இந்த மாதிரி விஷயங்களை தனியாக எதிர்த்து நின்று போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அதனால தான் மக்களுடைய பேராதரவு திமுக கூட்டணிக்கு இருக்குது. இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.